நன்றி கிட்ட மனிதனை விட்டன. என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசூன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்ன. கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவ போடா. போற வரணும்ல கடிப்பா. அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாரசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பழுசு, உங்க அப்பா பழுசு, உங்க பொண்டாடி பழுசு, எங்க பசங்களும் பழுசு, நீயே பழுசு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயே, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, தெரியல வராது மூச்சு. இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கம்ப்யூட்டர் கொடுப்பியா? அதே கிளவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாரசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே, அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொன்னா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கிருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு அடையா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத, ஓனையில கொண்டு விடுங்கள. டாய், உன் மொட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையிலாண்டியை? ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சுட்டாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சில்ல பாதி எனக்கு கொடுத்துருக்கேன். என்னை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்?
கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம் கடலை யாராமே காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சூத்த கத்துக்காத்து சூப்ல அடிக்கிறது நான் தாண்டா. இவங்க தானா என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா இல்ல ஏத்திடுவேன். ரொமான்ஸா உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது என்ன பண்ணலாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த பொய்யின் வாழ்வேன். லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு டேய் வாங்க என்ன அது கண்டி லூசுங்கிற 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 இத்த தண்டி ஆம்பளைய மரியாதலாம் என்னடா முறப்பு என்ன முறப்பு கண்ணாடி புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கர் ஏமலை கை வச்சியா எப்படி நீ என்னென்னலாம் பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு வரட்டா அங்கேயே பால் பட்டு அதுக்கு என்ன அர்த்தம் போய் தொலைங்க ரெண்டே கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே நம்ம கூட குடிதடி கொடுத்த எங்க வச்சிருக்கு பாருங்க இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா நல்லா இருக்காருமா ஐயோ ஆபத்துக்கு பாவங்களை சொல்றதே கேளு என் மானத்தை வாங்குறாங்க புடவை விட மாட்டேங்கிறான் நீங்க பார்த்து இந்த உடம்பை போய் இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலைய உருவிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேன் நானு ஒண்ணு என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கிறப்பா இல்லையா என் பொண்டாட்டி கட்டிக்க மரியாதை வேட்டியாச்சும் அவுத்து கூட அம்மனை கட்டி இருக்கட்டா போடுவாடா. சொன்னா புரிஞ்சுக்க டேய் டேய் யாரு அட பாவியா நீங்க தானா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு உன் பின்னாடியே நாயா பைய அலையறான். நீ என்ன பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போய் அனுபவிக்கிறியோ தம்பி சொல்லுடா. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணு. ஐயோ பாண்டி ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்க நான் அதை பாக்க அது என்ன பாக்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி இப்ப உள்ள புளியெல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கலாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு. அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவோம். இரு ஏன் உருமுற பழகிருச்ச பக்கி. டீ அண்டி இல்ல காப்பி இல்ல டீயே கொடுங்க. ஐயோ இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிடுச்சு.
எந்திரிமா. ஏய் ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாங்க. அம்மா காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொழந்துகிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா? போன் வீட்டா கொடுங்க, போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு வெட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குதே. செத்துக்கிட்டு போச்சா தெரியலையே. ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆரிச்ச மிக்ஸ் பண்ணி அமர ஆத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ, உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிறா தம்பி? எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரியாடே? அது உடனே கிட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டேனே. என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். வேற எதுக்கு போனா? டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டேய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி, இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க, தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைப்பகுதியில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய் சு, கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி 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 பா. ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா அவ ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அதுக்கு ஐயோ சிப்டாய் ஐயோ காப்பாத்துங்க. எப்படி பாக்குது? அட அற போத நாயே. இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போன. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில பிடிச்சிருச்சு. அடி பாய்ச்சிருக்கீங்களா? ஆத்தாள் மகன் ரெண்டு பேருக்கு பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்களா? அங்க போய் பாக்குறாங்க.